Praise the Lord. Praise the Lord. It is so beautiful to see all of you have come here. இவ்வளவு பேர் நீங்கள் ஒரு திரளாய் வந்திருப்பதை காண மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. And I believe all of us have come with great expectation from Jesus. இயேசுவிடமிருந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு நாம் வந்திருக்கிறோம். So let me reveal to you some truth before we listen to God's word. ஆகவே இறை வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக சில உண்மைகளை நாம் அறிந்து கொள்வோம். So are you ready? சரியா? I said, are you ready? Yes. Okay, the first one. How many of you want God to bless you and prosper you? Nobody? ஆண்டவர் எத்தனை பேர் என்னை ஆசீர்வதிக்கணும், என்னை செழிப்புறச் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? Praise the Lord. I am not asking the baby, I am asking the mommy. She is only smiling. Yes or no? She doesn't know to answer. உங்களை ஆண்டவர் விடுதலை ஆக்கணும்னு நினைக்கிறீங்களா? What about you, brother Dr. Jaker? Yes. Yes. You heard doctor say yes. Praise God. So let's settle it once and for all. Okay? Open to Joshua chapter 1 verse 8. யோசுவா 1:8 நாம் எடுத்துக்கொள்வோம். யோசுவா ஆகமம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். We'll first settle with some truth and then we go ahead to listen to God's word. ஒரு சில உண்மைகளை நாம நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இறைவார்த்தையின் ஆழத்துக்குள் செல்லுவோம். Okay, this book of the law shall not depart out of your mouth, but you shall meditate therein day and night, that you may observe to do according to all that is written therein, for then you shall make your way prosperous, and then you shall have good success. No, you read it. இந்த திருச்சட்ட நூலை Oh, that's good. உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். Yes. How many of you want now God to prosper you? நீங்க செழிப்புற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இப்ப சொல்லியிருக்கிறாரு? Come on, do you want God to prosper you? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கணும். கை ஆட்டுங்க, என்னெல்லாம் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லிட்டு. Okay. I think you read the scripture but you did not understand the truth. நீங்க இறை வார்த்தை என்ன என்று இப்ப கேட்டீங்க, ஆனா அதில் அடங்கி இருக்கிற உண்மை என்னவென்று புரிஞ்சுக்கிட்டீங்களா? The problem is the sister read it very fast. ஏன்னா அவங்க ரொம்ப வேகமா படிச்சிட்டாங்க. You please read it slow. இப்ப மெதுவா படிங்க சகோதரர். Word by word. இறை வார்த்தையை வார்த்தையாக நீங்க படிங்க. No, you read it. இந்த திருச்சட்ட நூலை Oh, that's good. உன் முன்னின்று அகற்றாதே, இரவும் பகலும் இதனை தியானம் செய்து இதில் எழுதியுள்ள அனைத்தையும் கடைபிடிப்பதில் கவனமாயிரு, அப்பொழுதுதான் நீ செல்லும் இடமெல்லாம் நலம் பெறுவாய், வெற்றி காண்பாய். That word does not say God will prosper you. பாருங்க, கடவுள் உங்களை வெற்றி பெறச் செய்வார் என்று அங்க சொல்லவே இல்லை. The first thing God says, let this book of the law not depart out of your mouth. முதல் காரியமாக ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த திருச்சட்ட நூல் உன்னை விட்டு அகலாது இருப்பதாக. That means let the word of God be inside your mouth. இந்த இறை வார்த்தை உன்னுடைய வாயிலே இருக்க வேண்டும் என்று அதற்கு பொருள். He did not say keep the Bible on the altar and 2 candles at the side and garland in the middle. இறை வார்த்தையின் புத்தகத்தை அங்க மேடையில வச்சுட்டு அங்க மெழுகுதிரை ஏற்றி விட்டு நீ சும்மா இரு, எப்படியோ நடந்துக்க என்று அவர் சொல்லவில்லை. He did not say do to the Bible. அந்த இறை வார்த்தையை பார்த்து முத்தமிட சொல்லி சொல்லவில்லை. He said let that word be in your mouth day and night. இரவும் பகலும் அந்த திருச்சட்டத்தின் வார்த்தைகள் உன்னுடைய வாயில் இருக்கட்டும் என்று சொன்னார். Second thing he said, meditate on my word day and night. அந்த இறை வார்த்தையை இரவும் பகலும் தியானி என்று சொன்னார். So first thing, you must learn to master your tongue. First thing, you must learn to master your tongue. ஆகவே முதலிலே நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய நாவு என்ன செய்கிறது என்பதை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். He said to Joshua, when you open your mouth and speak any word, let my word come out of your mouth. நீ வாயை திறந்து எந்த வார்த்தையை சொன்னாலும் அது என்னுடைய இறை வார்த்தையாக இருக்கட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். So God spoke to Joshua and said, Joshua, whenever you open your mouth, I do not want you to speak about the problem, but I want you to speak to the problem my word. நீ ஏதாவது ஒரு பிரச்சனையை குறித்து பேசும்போது யோசுவா, நீ பிரச்சனை என்ன என்று பேசாதே,
அதை என்னுடைய வாக்கு எப்படி நீக்க போகிறது என்பதை குறித்து பேசு. Question: when you open your mouth, what do you speak? நீங்க வாய் திறந்து பேசும்போது என்னன்னு சொல்றீங்க? ஆமா. என்னன்னு சொல்றீங்க? You speak to somebody or the other your problems. நீங்க ஒருத்தர்கிட்டயோ அல்லது இன்னொருத்தர்கிட்டயோ உங்களுடைய பிரச்சனைகளை தான் பேசுகிறீர்கள். You speak about your worries. உங்களுடைய கவலைகளை பற்றி பேசுகிறீர்கள். You speak about your children's future. உங்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறீர்கள். You speak about your mother-in-law. உங்களுடைய மாமியாரை பத்தி பேசுறீங்க. Why when I said mother-in-law everybody is laughing? மாமியார்னு சொன்ன உடனே எல்லாரும் சிரிக்கிறீங்க. Because mostly mother-in-laws are here, daughter-in-laws have not come. மாமியார்லாம் வந்திருக்கிற இடத்துல மருமகள்கள் ஒருவேளை வரலையோ என்னமோ. Praise the Lord. Praise the Lord. So first thing, learn to control your tongue. முதலிலே உங்களுடைய நாவை உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வாருங்கள். Second, when you start speaking God's word, it will help you to control your mind. இரண்டாவதாக இறை வார்த்தையை நீங்கள் பேசத் தொடங்கும் போது உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த அது உதவும். You will begin to master your thoughts. உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவீர்கள். And that is why God said to Joshua, I want you to be God conscious day and night. ஆகவேதான் யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் என்னுடைய சிந்தனையாகவே உன்னுடைய எண்ணங்கள் இருக்கட்டும் என்று. So all the time when you are thinking in the whole day, are you God conscious or trouble conscious? நீங்க ஒரு நாள் முழுவதும் உங்களுடைய பிரச்சனையை குறித்த எண்ணமாக இருக்கிறீர்களா அல்லது இறைவனை குறித்த எண்ணத்தோடு இருக்கிறீர்களா? Problems. Good. Praise the Lord. Then he says, once you do step number 1, talking God's word. 2, talking God's word will help you to meditate in your mind. 2, third thing he says, when you start doing step number 1 and 2, it will change your actions. நீங்க உங்களுடைய நாவை முதலில் கட்டுப்படுத்த தொடங்கிய போது, இரண்டாவதாக உங்களுடைய வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை குறித்த சிந்தனையாக இருக்கும்போது, மூன்றாவது அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான செயல்கள் என்னவென்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். That's why he told Joshua, do everything that I've commanded you to do. ஆகவேதான் யோசுவாவை பார்த்தவர் சொன்னார், நான் உனக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் கடைப்பிடி என்று. So when you do step number 3, God says, not God, but you will make your way prosperous. Read that. It's not God. God is saying, I am not prospering anybody, but you yourself obeying and being a doer of the word will make your way prosperous. ஆகவே இறைவன் நான் உன்னை வெற்றியடைய செய்வேன் என்று சொல்லவே இல்லை, மாறாக நீ என்னுடைய வார்த்தைகளை கடைப்பிடித்து அதன்படி நடந்தால் நீங்கள் வெற்றி பாதையில் நடப்பீர்கள் என்று சொன்னார். All silent man, truth has set you free. உண்மை உங்களுக்கு விடுதலை கொடுத்துருச்சா? என்ன வாயில பேச்சே காணோம். So if you are not prospering, is God a problem or the devil a problem or you a problem? இப்ப நீங்க வெற்றி அடையவில்லை என்றால் கடவுள் அதுக்கு காரணமா அல்லது சாத்தான் காரணமா அல்லது நீங்களே தான் காரணமா? Devil. இல்ல சாத்தான் தான். Who is the problem? யாரு பிரச்சனைக்குரிய? The truth has set you free. உண்மை உங்களுக்கு விடுதலை அளித்ததா? So from now on, can you ask God, bless me, bless me, bless me, bless me, bless me, or are you going to be the doer of God's word that will bless you automatically? ஆகவே இப்போது முதல் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க என கேட்டுக்கொண்டிருப்பீர்களா அல்லது இறை வார்த்தையை கடைப்பிடித்து வெற்றியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்களா? So tell me now, how many of you know your future is in God's hand? எத்தனை பேருக்கு தெரியும் உங்களுடைய எதிர்காலம் ஆண்டவருடைய கைகளில் இருக்கிறது என்று? ஐயோ, nobody? Just turn the camera. அப்பா, How many of you believe your future is in God's hand? கடவுளுடைய கையில தான் என்னுடைய எதிர்காலம் இருக்குதுன்னு நம்புறவங்க எத்தனை பேரு? கை தூக்குங்க. All hands were down. Get it on the camera. How many of you believe your future is in God's hand? Wave your hands. எங்க கை ஆட்டி காட்டுங்க. ஆண்டவருடைய கையில தான் என்னுடைய எதிர்காலம் இருக்குன்னு நம்புறவங்க எல்லாம். Okay. Adam's life got destroyed. We all know. ஆதாமுடைய வாழ்க்கை குட்டிச்சுவராயிடுச்சு. Correct?
Who destroyed Adam's life? யார் அந்த வார்த்தை அழிந்து போவதற்கு காரணமாக இருந்தாங்க? God, devil or Eve? ஆதாம் அழிவுக்கு காரணம் கடவுளா, பேயா, ஏவாளா? Tell me who? யாரு? கரெக்டா சொல்லுங்க. Okay. Let's take for example. Let's say I'm Satan and he's Eve. Did Satan twist his hand and say eat? இப்ப சாத்தான் வந்து ஏவா கையை பிடிச்சு மடக்கி அத திங்கறியா என்ன அப்படி கேட்ச்சா? No, he spoke the word. அது ஒரு வாக்கு பேசுச்சு. Eve received the word. அந்த ஏவா என்ன செஞ்சா? அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். And she ate the fruit. அப்புறம் அவ பழத்தை தின்னா. Now she came to Adam. அப்ப ஆடாம் கிட்ட வந்தா. அப்படியே அவங்க ஃப்ளையிங் கிஸ் எல்லாம் விட்டா. You did that. Did I say flying kiss? You did that to me. Okay. Adam said no. ஆடாம கொஞ்சனா. Adam said no. ஆடாம் வந்து வேண்டான்னு சொன்னா. Eve must have said, honey, please no. என்னன்னா ஏவா சொன்னா போய் ஆதாம் கிட்ட என்னப்பா? Now who opened Adam's mouth? Adam or Eve? நீங்க உங்க கணவர்கிட்ட போய் வாயை திறன்னு சொன்னப்ப நீங்க வாயை திறக்கிறீங்களா உங்க வீட்டுக்காரர் வாயை திறக்கிறாரா? Whose decision to open the mouth? வாயை திறக்கலாம் திறக்க வேண்டாங்கிறது யாருடைய முடிவு? Adam. So now Adam made that decision and messed up his future. ஆதாம் அந்த முடிவை எடுத்தான், அவனுடைய வாழ்க்கை வீணானது. Correct? சரியா? Correct? So you make a decision, that is your future. நீங்கள் உங்களுடைய வாழ்வின் எதிர்காலம் என்ன என்பதற்கு நீங்க முடிவு செய்யுங்க. Correct? Correct? So your future is in whose hand? உங்களுடைய எதிர்காலம் யார் கையில் இருக்கு? You do all the mess and then you go and tell the Lord, you did not bless me. God is saying, Galatians chapter 6 verse 7. Open it and read. கலாத்தியர் 6:7. I have not yet started to preach. I am just putting some foundation so that the truth will set you free. ஏமாந்து போக வேண்டாம். கடவுளை கேலி செய்ய முடியும் என நினைக்காதீர்கள். ஒருவர் தாம் விதைப்பதையே அறுவடை செய்வார். God, do not be deceived. God is not mocked. What a man sows, that he shall reap. கடவுளை நீங்க ஏமாந்து போகாதீங்க, இன்னொருத்தர் மேல பழி போடாதீங்க. நீங்க எதை விதைக்கிறீர்களோ அதை அறுவடை செய்வீர்கள். So if you sow a chiku seed, you don't get mangoes. நீங்க அதனால அங்க போய் சப்போட்டா செடியை விதை போட்டீங்கன்னா மாம்பழம் திங்க முடியாது. So your future is in whose hand? உங்களுடைய எதிர்காலம் யாருடைய கையில் இருக்கிறது? Huh? God is saying, listen, God is saying, I have given you my word, I have given you my spirit, and I have given you my authority. Now use that and make your future. கடவுள் நமக்கு சொல்லி இருக்கிறார், என்னுடைய வார்த்தையை நான் உனக்கு வழங்கி இருக்கிறேன், என்னுடைய ஆவியை உனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னுடைய அதிகாரத்தை உனக்கு கொடுத்திருக்கிறேன், நீ இதை கொண்டு உன்னுடைய எதிர்காலத்தை பார்த்துக்கொள். Praise the Lord. So now tell me, if you have got a very bad past, even now your situation is bad, if you change the seeds, can you change the harvest? நீங்க உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை நிறைய சந்திச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்ப செய்ய வேண்டியது, எதை விதைக்கிறோம் என்ற விதையை மாற்றினால் பெறுகிற அறுவடையை மாற்றிக்கொள்வீர்கள் அல்லவா? So is Jesus promising us a beautiful future if we do what the word says? இறை வாக்கு சொல்வதின்படி நடந்தால் உங்களுடைய எதிர்காலம் அற்புதமாய் இருக்கும் என்று இயேசு வாக்களிக்கிறாரா இல்லையா? Come on. சொல்லுங்க, வாக்களிக்கிறாரா இல்லையா? Isn't that a good news? இது நற்செய்தி இல்லையா? Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. Now has the truth set you free? உண்மை உங்களுக்கு விடுதலை தந்திருச்சா? So can you blame God that you are not being blessed? நீங்கள் ஆசீர்வதிக்கப்படவில்லை என்பதற்காக கடவுளை நீங்க குறை சொல்ல முடியுமா?
I will give you 3 principles that will help bless you all your life. 3 கருத்துக்களை நான் சொல்லுகிறேன். உங்களுடைய வாழ்நாள் முழுவதற்கும் அது துணை இருக்கும். If I see this crowd today, it is because of these principles. இந்த 3 கருத்துக்களை நான் வைத்திருந்ததால தான் இவ்வளவு பேர் கொண்ட இந்த அரங்கத்திலே நான் இன்று இருக்கிறேன். You use these principles, you will be blessed all your life. உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் வெற்றி அடைய ஆசீர்வதிக்கப்பட இதே இந்த 3 கருத்துக்களை பின்பற்றுங்கள். The first principle is, முதல் கருத்து, every person on this planet earth has to serve somebody. இந்த உலகில் இருக்கிற எல்லாரும் யாராவது ஒருவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். Yes or no? உண்மையா இல்லையா? Look at Jesus. He too came into this world to serve and not to be served. இயேசுவை பாருங்க, அவர் கூட இந்த உலகத்துக்கு வந்தபோது நான் பணிவிடை புரிவதற்கு வந்தேன், பணிவிடை பெறுவதற்கு அல்ல என்று சொல்லுகிறார். The world system teaches you to be a leader. ஆனா இந்த உலகத்தின் கருத்துகள் நமக்கு சொல்லித் தருகின்றன, நீ தலைவனாக இரு என்று. But Jesus system teaches you to be a servant by choice. ஆனால் இயேசுவின் வார்த்தைகள் நமக்கு கற்றுத் தருவது, நீங்கள் தேர்ந்தெடுத்து பணியாளராக இருங்கள் என்று சொல்லித் தருகிறது. Yes or no? உண்மையா இல்லையா? So you must make a decision in your life that you are a servant not by force but by choice. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு முடிவு எடுக்க வேண்டும். யாரும் வற்புறுத்துதல் அல்ல, நான் விரும்பி பணிவிடை செய்ய ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும். Praise the Lord. Praise the Lord. If you look at the great heroes and the great women in the church, you will find they had one thing common, they were servants by choice. திருச்சபையின் சரித்திரத்திலே நீங்கள் பார்க்கிற புனிதர்களையும் புனிதவதிகளையும் பார்த்தால் அவங்க பணிவிடை புரிவதை விரும்பி தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். If you look at Mother Teresa, was she a leader or was she a servant? மதர் அன்னை தெரசாவை எடுத்துக்கொண்டா அவங்க ஒரு தலைவியா அல்லது பணிவிடை புரிந்தவரா? So any person who has got a heart of a servant, who is ready to serve when it is uncomfortable, when the person is being mistreated or anything, but the motive is I want to serve, such a person will always be blessed. என்னை யார் எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக் கொள்ளட்டும், நடத்தி கொள்ளட்டும், ஆனால் நான் பணிவிடை புரிவதைத்தான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன் என்று நினைப்பவர்கள் அவர்கள் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதம் பெறுவார்கள். The second principle is, இரண்டாவது கருத்து, you will always be promoted by somebody whom you have served in the past. நாம You யார் will always be promoted by someone whom you have served in the past. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் உயர்த்தப்படுவதற்கு நாம யாருக்காவது பணிவிடை புரிந்திருந்தால் அவர்கள் அடிப்படையிலே காரணமாக இருப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I did not know anybody in Nagarkoil. நாகர்கோயில்ல யாரையுமே எனக்கு தெரியாது. Praise God. I first have met my commanding officer, Uncle Brito. அங்க பிரிட்டோ சகோதரரை நான் முதல்ல சந்திச்சேன். I came to know only him. அவரை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. And the best part, I had not spoken to him. I got down at Trivandrum and I asked him, where is Nagarkoil? திருவனந்தபுரத்தில் இறங்கி அவர்கிட்ட நாகர்கோயில் எங்க இருக்குதுங்கன்னு கேட்டேன், அவ்வளவுதான். Praise the Lord. Praise the Lord. I did not have the address, I did not have anything. I took a taxi and I came and it was 2 o'clock in the morning. காலையில் அதிகாலை 2 மணிக்கு நான் நாகர்கோயில் எங்க இருக்குன்னு தெரியாது, எந்த விவரம் தெரியாத போது ஒரு டாக்ஸி எடுத்துக்கிட்டு இங்க வந்து சேர்ந்து விட்டேன். I knew only one man on that day. அந்த நாளில் எனக்கு அறிமுகமானவர் பிரிட்டோ அவர்கள் மட்டும்தான். And wonderful spouse, the precious mama gave me dosa at 2 o'clock in the morning. I was remembering even today. காலை அதிகாலையில் அவங்க எனக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்க, பிரிட்டோ சாருடைய மனைவி. அது இப்போ கூட நான் மறக்க முடியாது. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. I planted some seeds. அவருக்கு ஒரு சில விதைகளை நான் போட்டேன். I went. அதுக்கு பிறகு நான் புறப்பட்டு போயிட்டேன். Today if the promotion has come is because of those seeds that I have sown in the past. Today I can see so many people through that one man.
அந்த நாட்களிலே நான் போட்ட ஒரு சில விதைகள் முளைத்து இன்று இவ்வளவு பேரை நான் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் அந்த ஒரு மனிதர் பிரிட்டோ. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. From Brother Brito came Father Gabriel. பிரிட்டோ சகோதரர் என்ன ஃபாதர் கப்ரியலிடம் கொண்டு வந்து சேர்த்தார். Praise God. I had not met Brother Maxwell, right? You gave the CD to Dr. John. பாருங்க, டாக்டர் ஜானுக்கு சிடியை அவர் இன்னொரு சகோதரர் கொடுத்தார். Dr. Jaker was passing by, he heard the CD. டாக்டர் ஜேக்கர் வந்த வழியில போயிட்டு இருந்தாரு, ஆனா சிடி கொடுத்து உதவினார். He came to meet me. அவர் என்னை சந்திக்க வந்தார்.